பழங்காலத்தில் அருணன் என்று ஒரு இளைஞன் இருந்தான். அவன் நல்ல மனசு கொண்டவன். ஆனால் வாழ்க்கையில் அடிக்கடி ஏமாந்து போய்விடுவான். ஒரு நாள் அவன் புகழ்பெற சாணக்கியரை பார்க்க போனான். அருணன் கேட்டான், ஆசிரியரே, நான் நேர்மையாக இருக்கிறேன். ஆனால் என்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள். நான் எப்படி வாழ்வது? சாணக்கியன் சிரித்தார். நான் உனக்கு 3 தந்திரங்கள் சொல்லித் தருகிறேன். அதை புரிந்து கொண்டால் யாராலும் உன்னை ஏமாற்ற முடியாது. முதல் தந்திரம், எல்லாரையும் நம்பாதே. சாணக்கியர் சொன்னார், நம்பிக்கை நல்லது, ஆனால் கண்மூடித்தனமாக நம்புவது ஆபத்து. ஒரு நாள் அருணன் புது நண்பர்கள் சொன்னதால்தான் பணத்தை அவர்களிடம் கொடுத்தான். அந்த நண்பன் வரவே இல்லை. அருணன் புரிந்து கொண்டான். நம்பிக்கை கொடுக்கணும், ஆனால் சிந்தனை இல்லாமல் அல்ல. இரண்டாவது தந்திரம், உணர்ச்சிக்கு அடிமையாகாதே. சாணக்கியர் சொன்னார், கோபம், ஆசை, பயம் இவை மனிதனின் அடிமையாகும். ஒரு நாள் அருணனை யாரோ கோபப்படுத்தினார்கள். அவன் கோபத்தில் ஒரு பெரிய முடிவு எடுத்தான். அந்த முடிவு நஷ்டம் கொடுத்தது. அப்பொழுது அவன் நினைத்தான், முடிவு எடுக்கும்போது மனசு அல்லது மூளை வேலை செய்யணும். மூன்றாவது தந்திரம், உன் ரகசியத்தை உன்னுடனே வை. சாணக்கியர் கடைசியாக சொன்னது, உன் பலவீனத்தை உன் பலமாக மாற்றினால் யாருக்கும் காட்டாதே. அருணன் தன் திட்டங்களை அமைதியாக பயன்படுத்த ஆரம்பித்தான். இப்பொழுது அவனை யாராலும் தடுக்க முடியவில்லை. நேர்மையாகவும் இருக்கணும், அதோடு புத்திசாலித்தனமாகவும் சேரணும். இந்த உலகத்தை ஜெயிக்க நல்ல மனசு மட்டும் போதாது, தெளிவான சிந்தனையும் அவசியம். சாணக்கிய தந்திரம் என்பது ஏமாற்றம் அல்ல, தற்காப்பு.